Hi students, இன்னைக்கு day 9 of DNA daily newspaper analysis. இன்னைக்கு நம்ம RCN close test தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய ஆன்சர்லாம் கரெக்டா. ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம யூடியூப்ல நம்ம வியூஸ் பொறுத்து கமெண்ட்ஸை பொறுத்து தான் நம்ம கொண்டு போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ பேஸ்ட் அப்பான் உங்களோட சப்போர்ட் படி தான் நம்ம யூடியூப்ல அதை கொண்டு போவோம். இல்லாட்டி இது வந்து நம்ம கோர்சஸ்ல அது ஆட் ஆயிரும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் இதுக்கு ரொம்ப முக்கியம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்புங்க. நிறைய பேர் இதுக்கு நீங்க ஷேர் பண்ணி யூஸ்ஃபுல்லா இதை வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஆர்சியில் 5 கொஸ்டின், க்ளோஸ் டெஸ்ட்ல 5 கொஸ்டின். ஓகே, என்ன டாபிக்னா அதே கிளைமேட் சேஞ்சஸ் மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிளைமேட் சேஞ்சஸ் நோ லாங்கர். உங்களுக்கு என்ன ரூல் ஃபர்ஸ்ட் நான் சொல்லி கொடுத்தேன், பேசேஜை பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் பேசேஜோட ஐடியா கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம படிக்கணும். அடுத்து பேசேஜோடைய பேசேஜ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க, ஸோ அப்போ அதை வெயிட் பண்ணுவோம். தேர்ட் ஒன்று என்ன கேட்டிருக்காங்க, நாட் மென்ஷன்ட்னு கேட்டிருக்காங்க, அப்போ இதுவும் பேசேஜை நம்ம ரீட் பண்ணணும். ஃபோர்த் ஒன்று ஒரு வேர்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, த வேர்ட் டஸ் த ஃப்ரெஜைல் த ஃப்ராட் வித்னா என்னன்னா ஃபில்டு வித் சேடு ஆர் சம்திங் எல்ஸ். ஓகேவா, அதுதான் மீனிங். ஃப்ராட் வித்ன்றது இது வந்து ஒரு இடியம்ஸ், இது வந்து ஒரு இடியமா சொல்லுவாங்க, இடியம் ஃபேஸஸ்னுவாங்க. ஓகேவா, the mean is the passage 2. passage 2ல எங்க யூஸ் பண்ணிருக்காங்க, passage 2ல in the response agricultures, the paradigm, the climate, diversions and the CRA is the இங்க இருக்கு fraught with challenges. அப்போ filled with challenges நம்ம சொல்லலாம். ஓகேவா, filled with challenges. ஆப்ஷன் பாருங்க, completely free from இல்ல, filled or burdened. ஓகே, burdenனா தொல்லை, ஒரு கஷ்டம் நம்ம சொல்லலாம். இன்டிஃபரண்ட் கிடையாது, அக்காம்பனன்ட் கிடையாது. அப்போ எனக்கு இந்த வார்த்தை சினானிம்ஸ் தெரிஞ்சாதான் இந்த இடத்துல ஃபில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, எனக்கு ஃபில் பண்ண முடியும். புரியுதா? அப்போ நம்ம நிறைய கொஸ்டின் படிக்கும் போதும் சரி, நம்ம தனியா வெக்காபுலரி ஆர்சி படிக்கும் போது நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம அட்டென்ட் பண்ணிட்டோம். அடுத்து பேஸ்ட் அப்பான் பேசேஜ்ன்ட்டாங்க. சரி, இப்போ 5ல் ஒரு கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம், ஒரு 2 மார்க் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வேறாச்சும் பேசேஜ் மென்ஷன் பண்ணிருக்காங்களா, செகண்ட் பேசேஜ்ல என்ன சொல்லிருக்கு, அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. இப்போ நம்ம ரீட் பண்ணி டைரக்டா 4 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, the climate change is no longer distant threat. ஓகே, climate change வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம பயமுடுத்த. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்கோலாஜிக்கல் சோஷியோ எக்கனாமிக் ராமிஃபிகேஷன். ராமிஃபிகேஷன்னா என்ன, இதோட சினானிம் இது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதெல்லாம் சர்ச் பண்ணி இந்த வார்த்தையெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர் அன்ஃபோல்டிங் அக்ராஸ் த குளோப் with alarming velocity among the most vulnerable. vulnerableனா என்னன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு பயம், அதுக்கப்புறம் மோசமான நிலை, மோசமான நிலை தமிழ் எழுதுற மோசம், ஒரு வந்து அந்த சுச்சுவேஷன் ரொம்ப வல்னரபிளா போயிருச்சு. வல்னரபிள் செக்டார்னா ரொம்ப பாதிப்பு அடைகிறது என்னது, அக்ரிகல்ச்சர்லாம் பாதிக்கடையுது. எக்கனாமியோடைய முதுகெலும்பே பேக் போன் ஃபார் த மில்லியன்ஸ் இன் டெவலப்பிங் நேஷன்ஸ், த அன்பிரடிக்டபிள் மான்சூன்ஸ் அண்ட் prolonged droughts. ட்ராட்ஸ்ன்றது என்னன்னா வறட்சி. ஓகேவா, ட்ரை நம்ம எழுதிக்கலாம். அன்சீசனல் ஹீட் வேவ்ஸ் ஹேவ் கம்பைன்ட் த டிஸ்ட்ரிபியூட் ட்ரெடிஷனல் ஃபார்மிங் சைக்கிள். இதனால என்ன ஆகுதுன்னா மழை வந்து கரெக்டா வரதில்ல, வறட்சி ரொம்ப அதிகமாயிருச்சு, இதனால விவசாயம் பாதிக்குதுன்ட்டாங்க. அப்போ இங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, பாதிப்பை பத்தி பேசியிருக்காங்க, ப்ராப்ளம் இங்க சொல்லிட்டாங்க. சரி, இன் ரெஸ்பான்ஸ் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் அண்ட் பாலிசி மேக்கர், பேராகிராடம்னா என்னன்னு சொல்லிட்டு பேராடிகம், இதோடைய மீனிங்கை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் டுவர்ட் climate resilient agriculture. ரெசிலியன்ட்ன்றது ஒரு வார்த்தை. ஆஃப்டர் ஃபெயிலியர் we raised. வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்து நம்ம வந்து உடஞ்சு போய் விழுந்தாலும் மறுபடியும் நம்ம எழுந்து நிக்கிறோம் பாருங்களா, அது பேர் ரெசிலியன்ட்னு வாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் கிளைமேட் ரெசிலியன்ட்னா ஆல்ரெடி அங்க ட்ரை ஆகி மறுபடியும் இந்த இடத்துல உயிர்ப்பிக்க போகுது, அதுதான் அர்த்தம். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் மாதிரி உள்ள incorporates a sustainable techniques such as crop diversification, zero budget natural farming, rainwater harvesting and adaptation of the drought tolerant seed varieties. அப்போ இந்த இடத்துல 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 1 2 3 சாரி 1 2 3 இங்க 4
4 விஷயத்த இங்க பேசிட்டாங்க. இதை வச்சு ஒரு கொஸ்டின் நம்ம கீழே பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த கொஸ்டினை போய் நம்ம எழுதிட்டு வந்துடலாம். எங்க பார்த்தோம்? தேர்ட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஆமா, தேர்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க, சிஆர்ஐல வந்து எது வந்து நாட் மென்ஷன்னு நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், ஜீரோ பட்ஜெட் பார்த்தோம், டைவர்பிகேஷன் இது பார்த்தோம், ஜீரோ பட்ஜெட் பார்த்தோம். அதே மாதிரி வேற என்ன சொல்லியிருந்தாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாலரன்ஸ் சீட் வெரைட்டி சொல்லியிருந்தாங்க, டாலரன்ஸ் சீட் வெரைட்டி பேசியிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பேசல, கெமிக்கல் ஃபெர்டிலைசேஷனை பத்தி பேசல. அதாவது அந்த அந்த மருந்து போடுவோம்ல நம்ம அந்த மண்ணுக்கு உரம்லாம் போடுவோம்ல, கெமிக்கல் உரங்கள், அதை பத்தி இவங்க பேசல. அப்போ இது ஒரு ஆன்சர். அப்போதைக்கு நம்ம இப்ப 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். சரி, அடுத்து என்ன, however the transiting to CR in fraught withன்றது என்ன சொன்னேன், filled with challenges. The smallholder farmers often lack the capitalன்றது பணம், the technical know how எப்படி பண்றதுன்னு தெரியல, institutional support required to the adapt to these modern practice. Moreover, market volatility frequently penalize farmers who switch to the non-traditional crops as supply chains remain optimized for the monoculture commodities like the wheat and rice. ஓகேவா? அப்போ இது வந்து முக்கியமான இந்த இடத்துல பாயிண்ட். என்ன பண்ணிருக்காங்க, சப்ளை செயின் வந்து எதை ஆப்டிமைஸ்டா ப்ரொமோட் பண்றாங்க, ஆப்டிமைஸ்டா ப்ரொமோட் பண்றது ரைஸையும் வீட்டையும் வந்து இது பண்ண சொல்றாங்க. who switch to the non-traditional crops. அவங்க வந்து ஒரு வேற ஏதோ ஒன்று விதைச்சிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட் அண்ட் ஆர் ரைஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நீங்க இதை வந்து கமாடிட்டிக்கு மோனோகல்ச்சர் கமாடிட்டா மாத்துங்க அப்படி நீங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம், ரெக்கமெண்டேஷன் சொல்லலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பேசிட்டாங்க, செகண்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ கடைசியாக கன்க்ளூஷன் தான் பேசியிருக்கணும். பாப்போம் என்ன பேசியிருக்காங்கன்னு. டு பிரிட்ஜ் திஸ் கேப் டார்கெட்டட் கவர்மெண்டல் இன்டர்வென்ஷன்னா தலையீடு. ஓகேவா? தலையீடுன்னு அர்த்தம். இப்போ நானும் ஒருத்தன் சண்டை போறேன்னா அதுல தேர்ட் பர்சன் வந்து அதுல நிக்கிறான்னா அவன் வந்து இன்டர்வென்ட் பண்றான், தலையிடுறது. கவர்மெண்ட் வந்து இங்க தலையிடும் போது ரொம்ப முக்கியமா மாறுது இந்த பிரச்சனை. Subsidies must be the reallocated from the chemical fertilizer toward the eco-friendly inputs. Crop insurance schemes need to be the streamlined to the compensation. Compensation தான் வந்து உங்களுக்கு அதுக்கான தொகையை கொடுக்கிறது, இழப்பீடு கொடுக்கிறது. Reaches affected farmers promptly. Furthermore, leveraging the technology such as the satellite-based weather forecasting, mobile and enable advisory service can empower the farmers to make the informed decisions. இப்போ வந்து சேட்டலைட் பேஸ்ல வெதர் ஃபோர்காஸ்டிங்னா வானிலை, மழை பெய்யறது பத்தி, எப்போ வந்து வறட்சி வர போது, எப்போ வந்து வெயில் அதிகம் அடிக்க போகுது, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஆப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. Ultimately, building the climate resilience in agriculture is not merely on the environmental imperative. Okay, இது வந்து சுற்றுச்சூழலை மட்டும் சார்ந்து இல்லை, it's the fundamental poverty of the elevations and sustainable economic to the growth. Elevation என்னன்னா இது வந்து to reduce pain. ஓகேவா? இதுக்கு இதான் மீனிங். இது பின்னாடி இருக்கு. இது எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றது, ஆலிவேஷன். ஆலிவேஷன் சொல்லலாம். இல்ல நம்ம சேர்த்து பார்க்கும்போது எலிவேஷன் நம்ம சொல்லும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் ஸ்பெல்லிங் வரும்னா இதுதான் எலிவேஷன். ஸோ நானே ஃபர்ஸ்ட் எலிவேஷன்ட்டேன், இது எலிவேஷன் கிடையாது, ஆலிவேஷன் நம்ம சொல்லணும். இது ஸோ ரெடியூஸ் த பெயின். ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோம். அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, கடைசியில் கன்க்ளூஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ கரெக்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை பேசினாங்க, அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷனை கொடுத்தாங்க, அப்புறம் கடைசியில் கன்க்ளூஷன் சொல்லிட்டாங்க. சரி, மெயின் ஐடியா ஆஃப் த பேசேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்க படிப்போமா? superiority of the traditional farming method over the modern technology. அதை பத்திலாம் அவங்க சொல்லல. அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு தேவையான தண்ணி இல்ல, மழை இல்ல, இந்த பத்தி அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி தான் பேசியிருந்தாங்க. இதை பத்தி பேசல. imperative challenge of the adapting climate resilient agriculture to combat climate change. ஓகேவா? அந்த climate change பத்தி தான் நம்ம பேசணும். CRA நம்ம ஒன்று பார்த்துருந்தோம். அப்போ இது கரெக்டா இருக்கா? இதுதான் ஆன்சர். மற்ற ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். The financial advantage of the monoculture farming developing nation அப்படிலாம் நம்ம பேசவே இல்லை. நம்ம வந்து அந்த டைம்ல நான் ட்ரெடிஷ்னல் கிராப்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியா இருக்க டைம்ல வீட் அண்ட் ரைஸை வந்து நீங்க மோனோகல்ச்சரா கொண்டு போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்தாங்க, நம்ம பார்க்கிறோம்.
The failure of governmental insurance scheme in mitigating the climate risks. அப்போல்லாம் இங்க எதுவுமே சொல்லல. கவர்மெண்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீமை பத்தி மிடிகேட் கிளைமேட் ரிஸ்க் வந்து அங்க ஃபெயிலியர் ஆகலாம் அங்க சொல்லல. அங்க வந்து இம்ப்ரூவ் ஆக தான் சொல்லியிருந்தாங்க. ஸ்கீம்ல இருந்த கம்பன்சேஷன் ரீச்சஸ் த அஃபெக்டட் ஃபார்மர்ஸ். கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இழப்பீடு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல செகண்ட் தான் ஆன்சர். ஓகே, அடுத்து செகண்ட் என்ன பார்த்துருக்கோம்? ஒய் ஸ்மால் ஹோல்டர் ஃபார்மர்ஸ், சின்ன அதாவது சிறு குறு விவசாயிகளுக்கு என்ன கஷ்டம்? இதை வந்து கிளைமேட் சேஞ்சை வந்து சிஆர்ஐ அடாப்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தே லேக் ஃபினான்ஷியல் கேபிட்டல். இங்க பார்த்தோமா, ஃபினான்ஷியல் கேபிட்டல் இங்க பார்த்தோம். டெக்னிக்கல் நாலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அடாப்டேஷன். ஆமா, அவங்களுக்கு வந்து ஒரு முதலீடுக்கான பணம் தேவைப்படும், டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். அதனால அவங்களுக்கு சிஆர்ஏவை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தேர்டு நம்ம பார்த்துட்டோம், ஃபோர்த்தும் பார்த்துட்டோம். இப்போ ஃபிஃப்த் ஒன். ஓகே, based on the passage, what can be the inferred about the existing market supply chain? இப்போ அவங்க எதை பத்தி பேசினாங்க? எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத மோனோகல்ச்சரை பத்தி தான் பேசினாங்க. என்ன மார்க்கெட் என்ன பேசினாங்க? சப்ளை செயின்ல மோனோகல்ச்சர், வீட் அண்ட் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இங்க பேசியிருந்தாங்க. அப்போ ஆப்ஷன் பாருங்க, அதை ஃபுல்லி எக்யூப்ட் ஹேண்டில் த நான் ட்ரெடிஷனல் வெரைட்டி கிடையாது. பிரைமரி ஸ்ட்ரக்சர் டு சப்போர்ட் மோனோகல்ச்சர் கிராப்ஸ், வீட்டு ரைஸ் தான் அவங்க பேசினாங்க. அப்போ இதுதான் கரெக்ட். they offer maximum profit இல்ல, they really exclusive on satellite technology for the crop distribution. அதெல்லாம் இது சொல்லல. அவங்க என்ன சொன்னாங்க, ஃபார்மருக்கு ஒரு ஆப் இருந்தா அவங்களுக்கு எப்ப மழை வருது எப்ப வெயில் அடிக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இங்க கடைசி லைனுக்கு 2 லைன் முன்னாடி பேசியிருந்தாங்க. த சேட்டலைட் ஃபோர்காஸ்டிங் அண்ட் மொபைல் எனாபிள்டு அட்வைசரி சர்வீசஸ். ஓகே, அண்ட் ஃபைனலா நம்ம 5 ஆர்சி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம க்ளோஸ் டெஸ்ட் பார்க்க போறோம். க்ளோஸ் டெஸ்ட் இன்னைக்கும் ஏஐ பேஸ்ல தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம ரீட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்னென்ன வேர்ட்ஸ் வருதுன்னு. ஓகே, artificial intelligence has rapidly transformed from futuristic concept into the integral part of modern human civilization. ஓகே, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு மனித நாகரிகத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. From healthcare diagnostic to autonomous vehicle, autonomous தானா இயங்குறது. Its application are vast and இங்க என்ன சொல்லியிருக்காங்க, autonomous vehicleனா ADAS system நம்ம சொல்லுவோம். One second. autonomous vehicleனா ADAS நம்ம சொல்லுவோம். இது என்னன்னா தானாவே இது ஆகுறது. நம்மளுக்கு டெஸ்லா தெரியும்ல, டெஸ்லா இது எல்லாமே autonomous vehicle தான். It applications are vastன்ட்டாங்க. வேஸ்ட்னா நிறையா. அப்போ நிறையானா அது கூட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தான் இருக்க போகுது. ஓகேவா, இன்னும் அட்வான்ஸா தான் இருக்க போகுது. அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், லிமிட்டட்னு சொல்ல முடியுமா? கிடையாது. ஏன்னா வந்து வேஸ்ட்ன்றது நிறையா, அப்ப இன்னும் அதிகமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் ரெடண்டன்ட்னா என்னன்னா இதுவுமே லிமிட்டட் தான், அப்ப இதுவும் கிடையாது. அப்சோலிட்னா என்னன்னா நோ யூஸ் ஆர் அவுடேட்டட் நம்ம சொல்லலாம். அப்ப என்ன ஆன்சர்? மேனிஃபோல்ட். மேனிஃபோல்ட்ன்றது என்னன்னா வேரியஸ் ஆர் மெனி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப நீங்க படிச்சு பாருங்க, ஒரு வேஸ்ட் அண்ட் மேனிஃபோல்ட்னா என்னதான் வேரியஸ் மெனி ஃபீச்சர்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் என்னது? ஓகே, இதுல இருந்து படிச்சாதான் நம்மளுக்கு இங்க தெரியும். However, the unprecedented speed of the AI deployment has raised significant ethical concerns regarding algorithmic basis, data privacy and workforce displacement வருமா, elevation வருமா, appointment வருமா, enrichment வருமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு ஒபிட் பண்ணி பார்ப்போம். எலிவேஷன்ன்றது என்னன்னா ரைஸ்ன்னு அர்த்தம். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வந்து நம்மள வந்து கண்டினியூ பண்ண வைக்குது, ஒரு இடத்த வந்து நம்ம ப்ராசஸ் அந்த மாதிரி இப்படி சொல்லலாம். அப்பாயின்மெண்ட்ன்றது என்னன்னா இது வந்து அரேஞ்ச் பண்ணி அப்பாயின்ட் பண்றது. அப்பாயின்மெண்ட்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஒருத்தவங்க வந்து நம்ம பார்க்க போறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டைம்னு சொல்லலாம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். என்ரிச்மெண்ட்னா என்னன்னா இம்ப்ரூவ் பண்றது, நீட் டு இம்ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அந்த ப்ராசஸை வந்து
என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா ஆல்கோ ப்ராசஸ்ன்னு இதை, டேட்டா பிரைவசி, ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆன்சர் இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஒர்க் ஃபோர்ஸ் எலிவேஷன் அந்த வார்த்தையே ஃபார்ம் ஆகுது. ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு நீங்க நிறைய ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரியும். ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின். மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர்கியூ தட் வித்தவுட் அ ரோபஸ்ட், ஓகே, ஒரு 4 days முன்னாடி நம்ம ரோபஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். ரோபஸ்ட்னா ஸ்ட்ராங்னு அர்த்தம். ஓகே, ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ், ஏஐ டெக்னாலஜி குட் என்ன பண்ண போகுது, இந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ண போகுது. அதுக்குடைய ஆன்சர் என்ன இங்க இருக்கு. எக்ஸிஸ்டிங் சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா, அப்போ சோசியோ எக்கனாமிக் நம்மளுடைய சமுதாய பொருளாதாரத்தை அது இன்இக்வல் பண்ண போகுதுன்னு நீங்க சொல்லிட்டாங்க. சரியா, ஏன் எதனால அது இன்இக்வல் ஆக போகுது? மெனி எக்ஸ்பர்ட் ஆர்கியூ தட் வித்தவுட் ஸ்ட்ராங் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க், ஒரு கரெக்டான ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னா ஏஐ டெக்னாலஜி நம்மளுடைய பொதுவா அவர் சமுதாயத்தோடைய பொருளாதாரத்தை கம்மி பண்ணிரும்ட்டாங்க. சரி, டு மிடிகேட் தீஸ் ரிஸ்கஸ் இன்டர்நேஷனலி bodies are working toward establish universal guidelines that promote transparency and accountability. ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்சா போதும். அப்ப இங்க ஏதோ ஒண்ணு நெகட்டிவா ஒண்ணு நடக்க போகுது. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஆலிவேட்னா என்ன சொன்னேன், ஆர்சில டு ரெடியூஸ். ஓகேவா, டு ரெடியூஸ். இந்த இடத்துல இது என்ன சொல்லியிருக்காங்க, இதை டு ரெடியூஸ் நீங்க போட்டு பாருங்க. டு ரெடியூஸ் த சோசியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ், அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தோடைய இன்இக்வாலிட்டிய எலிவேட் நம்ம அந்த இடத்துல போட்டோம், ரெடியூஸ் பண்ணுமா ஏஐ ஸ்ட்ராங் ஃப்ரேம் ஒர்க் இல்லாட்டி நம்மளுக்கு அதிகமா தான் ஆகும். அப்போ எராடிகேட்னா என்னன்னா டு டிஸ்ட்ராய்னு அர்த்தம். சர்ப்ரஸ்னாலும் சேம் மீனிங் மாதிரி தான். அப்போ எக்ஸாரபேட்னா என்னன்னா மேக் அ வேர்சன். ஓகே, மேக் அ வேர்சன் சொல்லலாம், ஆர் வேர்ஸ் சொல்லலாம். அந்த வேர்ஷன்றது என்னன்னா ரொம்ப நம்மள பின்னடைய வச்சிரும் பொருளாதாரத்துல அப்படின்னு சொல்லிடுது. The goal is harness the immense of AI while safeguarding fundamental human rights, ensuring the technological process of as tool for the growth rather than the division. Okay, நம்ம fourth option போய் பார்ப்போம். The goal is the harness the immense ஓட ஒரு வார்த்தை என்ன செய்யறதுன்னா எமன்ஸ்லினா அதிகமா நடக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். கன்ஸ்ட்ரெயின்றது ஒரு நெகட்டிவ் வேர்ட், அதாவது கண்ட்ரோல் பண்றது தான் கன்ஸ்ட்ரெயின் அர்த்தம். டிஃபிஷன்னா குறைபாடு, டிஃபிஷியன்சி கூட நம்ம சொல்லலாம். டிட்டர்மெண்ட்ன்றது என்னன்னா டிசாஸ்டர் ஆர் டேமேஜ். அப்போ இந்த 3 வார்த்தை நெகட்டிவா இருக்கு, ஒரு வார்த்தை தான் பாசிட்டிவா இருக்கு. ஸோ மேக்சிமம் இதுதான் ஆன்சர். Immense potential of AI while safeguarding fundamental human rights, ensuring that technological process serve as a tool for என்ன டூலா நம்ம யூஸ் பண்றோம், tool for dash எக்ஸ்க்ளூசிவா, இன்க்ளூசிவா, மார்ஜினலா, சூப்பர் பிசிக்கலா. இது நம்ம growthக்கு தான் பண்றோம். டிவிஷனை காட்டிலும், அதாவது வேறுபாடுக்கு காட்டிலும் நம்ம வளர்ச்சிக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இன்க்ளூசிவ் தான் நம்ம சொல்லணும் இந்த இடத்துல, எக்ஸ்க்ளூசிவ் சொல்லக்கூடாது. எக்ஸ்க்ளூசிவ்னா நம்ம அதுக்கு மாத்திரம் தான் நம்ம பண்றோம், நம்மளுக்கு இதுவும் தேவை அதுவும் தேவைன்றதுக்காக நம்ம இன்க்ளூசிவ்னா ஆடட், இன்க்ளூட் பண்றது, growthக்காக தான். வேறுபாடை காட்டிலும் மெயினா நம்ம growthக்கு நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10 கொஸ்டின்ஸ் பார்த்தா, 5 ஆர்சி 5 க்ளோஸ் டெஸ்ட் பார்த்தோம். உங்களுக்கு கொடுத்த கொஸ்டினை கீழே சினானிம்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம அதே மாதிரி vocabulary ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனோட நம்ம பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை அனுப்புங்க. பேஸ்ட் அப்பான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் சப்போர்ட் படி தான் நம்ம இதை யூடியூப்ல கொண்டு போவோம். இல்லாட்டி இது நம்ம கோர்சஸ்ல ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்க மறந்துடாதீங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.